தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மரவப்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் பழமையான முத்தாளம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் உடலில் சேற்றை பூசிக்கொண்டு மாமன் மைத்துனர்கள் ஒருவரை ஒருவர் துடைப்பத்தால் அடித்துக் கொள்ளும் வினோத திருவிழா நடைபெற்றது. வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காகவும் பழைய பகை மறைவதற்காகவும் பாரம்பரியமாக நடைபெற்று வரும் இந்த திருவிழா குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மரவப்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் 200 ஆண்டுகள் பழமையான முத்தாளம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருவதைப் போல இந்த ஆண்டும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 3 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த திருவிழாவில் முதல் 2 நாட்களில் வழக்கமாக திருவிழாக்கள் நடத்தப்படும் பொங்கல் வழிபாடு, முளைப்பாரி, தீச்சட்டி ஊர்வலம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறும் நிலையில் மாமன் மைத்துனர்கள் ஒருவரை ஒருவர் துடைப்பத்தால் அடித்துக் கொள்ளும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. வழக்கமாக கோவில் விழாக்களில் கடைசி நாள் விழாவில் மக்கள் தங்கள் மாமன் மைத்துனர்கள் முறை கொண்டவர்கள் மீது மஞ்சள் தண்ணீரை ஊற்றி கொண்டாடுவதே வழக்கமாக உள்ள நிலையில் மரவப்பட்டி கிராமத்தில் தேனி மாவட்டத்தில் வேறெங்கும் இல்லாத வகையில் மாமன் மைத்துனர்கள் ஒருவரை ஒருவர் துடைப்பத்தால் அடித்துக் கொள்ளும் வினோத நிகழ்ச்சி பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வருகிறது. இதற்காக உடலில் சேற்றை பூசியும் சேற்றில் படுத்து புரண்டு பல்வேறு கடவுள்களின் வேடமிட்டும் குறவன் குறித்து வேடமிட்டு முத்தாளம்மன் கோவிலுக்கு முன்பாக விழுந்து வணங்கி தேங்காய் உடைத்துவிட்டு முத்தாளம்மனின் அருளை பெற்றவுடன் மரவப்பட்டி ஊரில் உள்ள தெரு முழுவதும் சினிமா பாடல்கள் இசைக்க ஆடிக்கொண்டே சேற்றில் நனைக்கப்பட்ட துடைப்பத்தை எடுத்து மாமன் மைத்துனர்கள் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி அடித்துக் கொள்கின்றனர். ஒருவரை ஒருவர் இடத்தில் கயிற்றை கட்டிக்கொண்டு ஓடியாடி விளையாடும் இவர்களில் சிலர் சேற்றில் சகதியிலும் புரண்டு கொண்டு தங்களின் மாமன் மைத்துனர் உறவு கொண்டவர்களிடம் அடி வாங்கிக் கொள்கின்றனர். இதுகுறித்து இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் கூறும்போது 3 தலைமுறைகளுக்கும் மேலாக பாரம்பரியமாக இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் சித்திரை திருவிழாவில் நடத்தப்படுவதாகவும் இவ்வாறு சேற்றில் புரண்டு மாமன் மைத்துனர்கள் ஒருவரை ஒருவர் அடித்து துடைப்பத்தால் அடித்துக் கொள்வதன் மூலம் அம்மனிடம் என்ன வேண்டுகிறோமோ அந்த வேண்டுதலை முத்தாளம்மன் நிறைவேற்றி தருவதாகவும் மாமன் மைத்துனர்களுக்கு இடையே இருக்கும் எந்த ஒரு பகையும் நீங்கிவிடும் என்றும் கூறுகின்றனர். ஓராண்டுக்கு இடையே பகை ஏற்பட்டு பிரிந்திருந்தாலும் இந்த கோவில் திருவிழாவில் ஒருவரை ஒருவர் துடைப்பத்தால் அடித்துக் கொள்வதன் மூலம் பிரிந்திருந்த மாமன் மைத்துனர்கள் நிறைய பேர் ஒன்றிணைந்து கொண்டு அவர்களுக்கான உறவு மேலும் வலுப்பெறுவதாகவும் கூறுகின்றனர். மாத்தி மாத்தி வேஷம் போட்டுட்டு விளக்கு மாத்திர மாமன் மைத்தினால் துடைப்பத்தால் அடித்து கொண்டு ஒவ்வொருவரும் எந்த ஒரு சங்கடம் இல்லாம ஜாலியா சந்தோஷமா அம்மன் மேல பாரத்தை போட்டு இது ஒரு நேர்த்தி கடனாவே இந்த விஷயத்த ஒரு பாரம்பரியமா எங்க பாட்டன் காலத்திலிருந்து ஒரு 200 வருடமாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு ஊர்ல என்ன துடைப்பத்தால் அடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சிரிப்பாங்க. ஆனா வெளியூர்காரங்க வந்துட்டு ஒரு இடம் இந்த துடைப்பத்தால் அடிபத்துட்டு போனவங்களும் அடுத்தடுத்து இந்த கோயிலுக்கு நிறைய நேர்த்திக்கடன் போட்டு வெளியூர்காரர்கள் வந்து இங்க இந்த கோயிலுக்கான சிறப்பான நேர்த்திக்கடன் நகை எடுத்து போடுறது, மூக்குத்தி எடுத்து போடுறது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு 2 பொம்பளை பிள்ளை. நான் ஆம்பளை போய் வேணும்னு கேட்டு முத்தாளம்மனுக்கு வருஷம் எப்பயும் போடுவேன். போட்டுக்கும்போது நான் அப்போ நினைச்சேன், சரி சாமி எனக்கு ஆம்பளை போய் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டினேன். வேண்டுனனுக்கு இந்த வருஷம் கொடுத்துதுன்னு பார்க்க சொல்லி என்னை மாசமா இருக்கு அந்த ரெடி பண்ணிருக்கு. அந்த வருஷம் நான் மாம்பழை போய் கொடுத்துச்சுன்னா இன்னும் இப்ப இருக்க வரைக்கும் இன்னும் இருந்த வரைக்கும் என் பிள்ளை இல்ல பூராமே இந்த வேஷம் இருக்க வரைக்குமே வேஷம் போட்டுட்டே இருப்போம். நாங்க எங்க வேஷம் போட்டுக்கிட்டே இருப்போம். எல்லாமே இது பண்ணிட்டு போனாங்க. உயிர் வரைக்கும் நாங்க வேஷம் போட்டுட்டே இருப்போம். நாங்க முத்தாளத்தா ஊர்ல வந்து ஊரை காத்த முத்தாளத்தா ஊருக்கு எல்லாரும் செய்யும். அதனால நாங்க அந்த முத்தாளத்தாய்க்கு வேண்டுதல் போட்டு எல்லாமே பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சியை காண வெளியூர்களில் இருந்து வண்டி வண்டியாக உறவினர்கள் மட்டுமின்றி சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த மக்களும் வருவார்கள் என்றும் அவ்வாறு வரும் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அவர்கள் மீது படும் வகையில் யாருக்கும் துடைப்பத்தால் அடித்து விளையாடும் நபர்கள் தொந்தரவு கொடுப்பதில்லை என்றும் இவ்வாறு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஆண்டுதோறும் முத்தாளம்மனை கும்பிடுவதால் தங்கள் கிராமத்தில் உள்ள மக்களின் குடும்பங்களில் மகிழ்ச்சி நிறைந்து இருப்பதாக கூறுகின்றனர் இந்த மரவப்பட்டி கிராம மக்கள். பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் முத்தாளம்மன் வந்து கும்பிட்டு முடிச்சிருவாங்க. ஆனா இங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா மாமா மச்சினை, அதாவது வருஷம் முழுக்க தான் வீட்டுல கூட்டின தொடப்பை எடுத்து அன்னைக்குதான் எடுப்பாங்க. எடுத்துட்டு வந்து மாமா மச்சினை வந்து சேரு பூசிக்கிட்டு முத்தாளம்மன் கோயில் முன்னாடி வந்து காலுக்கு விழுந்து தெய்வத்துக்கிட்ட காலுக்கு விழுந்து தன்னுடைய வேண்டுதல், அது என்ன மாதிரி எல்லாருடைய வேண்டுதல் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி வேண்டிக்கிட்டு அந்த திருக்கோயில் மாதிரி விழுந்துட்டு எந்திரிச்சு வந்து மாமை மைத்திர தொடப்பை எடுத்து ஒருத்தரவங்க வந்து தண்ணி நீர் அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிடுவாங்க. இது வந்து ஒரு வேண்டுதல் வந்து
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுத்துப்பட்டி எல்லா கிராமத்துல வந்து திருவிழா பார்க்க வருவாங்க. அவங்க மேல கடுகளவு கூட யாரும் கை வைக்க மாட்டாங்க, திரும்ப அடிக்க மாட்டாங்க. இதுதான் மரபு. அதனால இந்த வருஷமும் இன்னைக்கு நாள் வந்து திருவிழா வந்து சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து எல்லாரும் தொடப்பையை எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க வேண்டுதலை நிவர்த்தி பண்றதுக்காக வேண்டி திருக்குறள் முன்னாடி எல்லாரும் சென்றுட்டு இருக்கிறோம். இதே மாதிரி வருஷம் வருஷம் இந்த முத்தாலம்மனோட அருள் எல்லாரும் கிடைக்கணும், ஊர் உலகம் எல்லா நாடும் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம்.